மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட வட்டார பிரிவுகளான இருதயபுரம், ஞானசூரியம் சதுக்கம், வெட்டுக்காடு, பாரதிபுரம், தாமரைக்கேணி மற்றும் அரசடி ஆகிய பகுதிகள் மழைக்காலங்களில் அடிக்கடி கடும் வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றன. குறிப்பாக மழை நீர் சரியாக வடிந்தோடுவதற்கான போதிய வடிகால் வசதிகள் இல்லாத காரணத்தினால் குடியிருப்புகள் மற்றும் பொதுமக்களின் அன்றாட வாழ்வு பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு அரச அதிகாரிகளிடம் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்து வந்தனர். இந்நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் சிரமங்களை நிவர்த்தி செய்வதற்காக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் அவர்களும் மாநகர சபை உறுப்பினர்களும் இணைந்து ஒரு நீடித்த தீர்வை உருவாக்க முனைந்தனர். அதன் விளைவாக மாநகர சபையின் முக்கிய வேலை திட்டங்களுள் ஒன்றாக 40 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான ஒரு பாரிய வடிகால் டிரைனேஜ் திட்டம் உருவாக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் இருதயபுரம் பகுதியில் தொடங்கி அரசடி வரையிலான பகுதிகளை இணைக்கும் வகையில் விரிவான வடிகால் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட உள்ளது. இவ்விசேட வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று மாநகர முதல்வர் சிவம் பாக்யநாதன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநகர சபை பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார், மாநகர சபையின் அனைத்து வட்டாரங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள், மாநகர பிரதி ஆணையாளர், மாநகர சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் பெருமளவிலான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். நிகழ்வின் போது மாநகர முதல்வர் அவர்கள் உரையாற்றிய போது, சபை ஒவ்வொரு வருடமும் முகம் கொடுக்கின்ற பிரதான சவால்களில் ஒன்றாக காணப்படுவது இந்த மழை காலங்களிலே ஏற்படும் வெள்ள நீரை கட்டுப்படுத்தும் நிகழ்வாகும். அத்தகைய இந்த வெள்ள நீரை கட்டுப்படுத்தும் முகமாக இன்று மாநகர சபையின் ஒரு மைல்கல்லான நிகழ்வாக மட்டக்களப்பு இருதயபுரம் வட்டாரத்தில் இருந்து ஆரம்பமாகும் இந்த பிரதான வடிகான் அரசடி வட்டாரத்தில் உள்ள எமது ஜிவி ஹாஸ்பிட்டல் சந்தி வரை செல்ல இருக்கிறது. இந்த வடிகானானது சுமார் 1 கிலோமீட்டர் நீளம் கொண்டதும் 40 மில்லியன் ரூபாய் செலவிலே அமைக்கப்படுவதற்குமான திட்ட முன்மொழிவுகள் உள்வாங்கப்பட்டுள்ளன. மழை காலங்களிலே ஏற்படுகின்ற இந்த வெள்ள நீர் இந்த பிரதேசத்திலே இருக்கிற தாழ்நிலை பிரதேசங்களுக்குள் செல்வதனால் அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தங்களது நாளாந்த வாழ்வாதாரம், நாளாந்த வாழ்வியல் என்பன சவால்களுக்கு உட்படுத்தப்படுகிற நிலையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அவர்கள் முகங்கொடுத்து வந்திருக்கின்றனர். இந்த வடிகான் அமைப்பதன் பிற்பாடு இந்த மாநகர சபைக்குள் உள்வாங்கப்படுகிற இந்த பிரதான வெள்ளம் என்பது கட்டுப்படுத்தப்படும் என்பதுதான் இங்குள்ள பிரதான முன்மொழிவாக இருக்கிறது. இதே போன்று எமது மாநகர சபையினால் எமது ஊரணி பஸ் நிலைய பஸ் தரிப்பிடத்தில் இருந்து இந்த பிரதேசத்துக்கான குமரத்தன் கோயில் வரையான வடிகான் அமைக்கப்பட்டு இந்த வீதி காப்பாற்றிடப்பட்டு புனரமைக்கப்பட இருக்கிறது. 2 வேலைகளும் பரவலாக இங்கே செயற்படுத்தப்படுவது இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் தங்களது நாளாந்த செயற்பாடுகளை இலகுபடுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இத்தகைய இந்த நிகழ்வு மாநகர சபை செய்திருக்கின்ற போதிலும் மாநகர சபையின் நிதி நிர்வாக நடைமுறைக்கு ஏற்ப மாநகர சபையின் நிர்வாகம், அதே போன்று யூடிஏ என்று சொல்லப்படுகிற வீதி அபிவிருத்தி நகர அபிவிருத்தி அதிகார சபை என்பன இணைந்து இந்த திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது. பிரதேசத்திலே ஆரம்பமாக இந்த வடிகான் ஞானசூரியம் சதுக்கம், அதாவது அதன் அருகே சேர்ந்தாற்போல் இருக்கின்ற ராயரா கொள்ச்சில அருகில் வர பிரதான வடிகான் உள்ளிட்ட அரசடி உள்ளிட்ட அந்த பிரதேசங்களுக்கான அந்த வடிகான் அமைக்கப்படும் போது ஒட்டுமொத்தமாக இந்த பிரதேசத்தில் ஏற்படுகிற இந்த வெள்ள நீர் கட்டுப்படுத்தப்படும் என்பதுதான் இங்கு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது. மேலும் இத்திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் இத்தகைய வெள்ள பாதிப்புகள் பெருமளவில் குறையும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நீண்ட காலமாக நிலவி வந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இத்திட்டத்தை ஆரம்பித்தமைக்கு மாநகர சபைக்கு அவர்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர். அதேவேளை இத்திட்டம் விரைவாகவும் தரமான முறையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் அவர்கள் முன்வைத்தனர்.
மொத்தத்தில் இவ்வடிகால் அமைப்பு வேலை திட்டம் மட்டக்களப்பு மாநகர சபையின் மக்கள் நலனை முன்னிறுத்தும் முக்கியமான முன்னெடுப்பாக கருதப்படுவதுடன் நகரின் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தும் ஒரு முக்கிய கட்டமாகவும் அமைகிறது. எதிர்காலத்தில் இதுபோன்ற மேலும் பல அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் இந்நிகழ்வு நிறைவடைந்தது.